கடந்த வாரத்திலையும் நம்முடைய விசுவாசம் பிரயோசனமாய் இருக்க வேண்டும், பிரயோசனம் இல்லாததா இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் பேசினார். இந்த காலை வேளையில கூட துன்மார்க்கன் எப்படிப்பட்டவன் அல்லது துன்மார்க்கன் என்றால் யார் என்பதை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க போகிறோம். பைபிளை எடுத்து நீங்கள் பார்த்தால் அந்த பைபிளில் அடிக்கடிக்கு துன்மார்க்கன் அல்லது பொல்லாதவன், துன்மார்க்கன் பொல்லாதவன் என்ற வார்த்தைகள் பல இடங்களில் வருகிறது. துன்மார்க்கன் பொல்லாதவன் என்ற வார்த்தைகளை பல இடங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். இதனுடைய அர்த்தம் பல பேருக்கு தெரியாது. ஆனாலும் கூட நாங்கள் துன்மார்க்கன் என்று சொன்னால் ஆண்டவர் அறியாதவன், பொல்லாதவன் என்று சொன்னால் கொலைகளை மற்ற காரியங்களை செய்கிறவன் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, துன்மார்க்கன் அல்லது துன்மார்க்கம் என்பது என்ன என்பதை தமிழ் அகராதியில நீங்கள் போய் தமிழ் டிக்ஷனரியில போய் கவனிங்க. என்ன பாருங்க, பைபிள் வாசிக்கலாம். துன்மார்க்கன் என்பதற்கான தமிழ் டிக்ஷனரி விளக்கங்களை நீங்கள் தேடினால் அதுல இருக்கிற விளக்கங்களை நான் சுருக்கமா சொல்லுகிறேன். நீதி இல்லாத வாழ்க்கை, நீதி இல்லாத வாழ்க்கை, சத்தியம் இல்லாத வாழ்க்கை, கௌரவம் நல்லொழுக்கம் இல்லாத வாழ்க்கை. கௌரவம் இல்லாமல், நல்லொழுக்கம் இல்லாமல், சத்தியம் இல்லாமல், நீதி இல்லாமல் வாழுகிற வாழ்க்கைய தமிழிலே சொல்லுகிறார்கள் துன்மார்க்க ஜீவியம் என்று சொல்லி. மாத்திரமல்ல, சிந்தனையிலையும் வாழ்க்கையிலையும் தீமையான காரியங்களை செய்கிறது, பொறாமை, பாவம், குற்றம் செய்வதற்கான மனநிலை, எப்படியாவது பழி வாங்க வேணும், எப்படியாவது அதை செய்து முடிக்க வேண்டும் என்ற பாவ மனநிலைமைக்கும் இந்த துன்மார்க்கம் அங்கே விளக்கம் கொடுக்கிறது தமிழ் டிக்ஷனரி. இப்பொழுது நான் உங்களுக்கு தமிழ் படிப்பிக்க வரவில்லை, டிக்ஷனரியை பற்றி சொல்லவும் வரவில்லை. ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது, துன்மார்க்கன் என்றால் பைபிள் என்னத்தை சொல்லுகிறது என்பதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். யாராவது துன்மார்க்கர்களாக பைபிள் சொல்லுகிற வாழ்க்கையை துன்மார்க்கமாக நீங்கள் ஜீவித்தால் இந்த 3 மாசத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் துன்மார்க்க ஜீவியத்திலிருந்து நீதிமானுக்குரிய வாழ்க்கைக்கு ஆண்டவர் இயேசு உங்களை அழைக்கிறார். ஆமென் சொல்றீங்களா? நீங்கள் இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டு, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு உங்களுடைய துன்மார்க்க ஜீவியத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து அடியவன் மூலமாய் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே துன்மார்க்கனை குறித்து வேதத்திலே பல பகுதிகள் இருந்தாலும் 36வது சங்கீதத்திலே சங்கீதக்காரன் துன்மார்க்கனை குறித்து 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் எழுதி வைத்திருக்கிறார். அதை இன்றைக்கு செய்தியின் ஆதாரத்துக்காக வாசிக்க போகிறோம். 36ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் துன்மார்க்கனை குறித்து, துன்மார்க்கன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான், எப்படியான காரியங்களை செய்வான் என்பதை குறித்து எழுதி இருக்கிறது. படிங்கள் 36ஆம் சங்கீதம் 1லிருந்து 4 வரைக்கும். துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. துன்மார்க்கன் என்று தொடங்கும் பொழுது 1வது வார்த்தை சொல்லுகிறது, அவனுடைய பேச்சே சரியில்லை. துன்மார்க்கனுக்கு வாய் ஒழுங்காக இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க, பாஸ்டரை பார்த்து சொல்லுங்க அல்லேலூயா. துன்மார்க்கனுக்கு என்ன ஒழுங்கா இருக்காது? கைகாலெல்லாம் நல்லா இருக்கும், நிறமும் கூட வெள்ளையா இருக்கும். ஆனா வாய் மட்டும் என்னவா இருக்கும் என்று சொன்னால் அண்டா காக்கா வாயா இருக்கும். துன்மார்க்கனுக்கு என்ன ஒழுங்கு இல்ல? வாய் ஒழுங்கு இல்ல. ஆகவே தேவ மனுஷன் சொல்லுகிறான், துன்மார்க்கன் அவனுடைய பேச்சு துரோகத்தனமா இருக்கும், அவனுடைய பேச்சில கிருபை இருக்காது, அவனுடைய பேச்சில சாந்தம் இருக்காது. அவன் துரோக பேச்சுக்காரன். மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார் அவனுக்கு தெய்வ பயமே கிடையாது. அவன் சேர்ச்சுக்குள்ள தான் இருப்பான், அவன் பைபிளோட தான் இருப்பான். ஆனால் அவன் ஊழியம் செய்தாலும் கூட கர்த்தருக்கு பயப்படாதவனாக இருப்பான். அதை குறித்து நான் அதிகமாய் பேச போகிறதில்லை. 2வது வசனம், அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்கு தானே இச்சகம் பேசுகிறான். அங்கே அவன் தன்னுடைய பார்வைக்கு எது சரியோ அதையே கதைச்சு கொண்டிருப்பான், அதையே செயல்படுத்தி கொண்டிருப்பான். யாரு? துன்மார்க்கன். நீங்கள் இல்ல, துன்மார்க்கன்.
துன்மார்க்கன் தனக்கு எது சரிப்படுகிறதோ, அது பாஸ்டரா இருக்கலாம், அல்லது ஏன் இயேசு கூட வந்து சொன்னால் கூட, நான் தான் மகனே உன்னை உருவாக்கினேன், உன்னோடு கூட பேசுகிறேன் என்று சொன்னாலும் கூட, அவன் தான் செய்கிறது சரி என்று சொல்லி தன்னுடைய வழியில போவான். யாரு? துன்மார்க்கன். அதையும் நான் பேச போவதில்லை. அடுத்த வசனம் 3வது. அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டு விட்டான். அங்கே மறுபடியும் துன்மார்க்கனுடைய வாய் பிரச்சனை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற, அவனுக்கு புத்தியா நடக்கிற தெரியாது, நீதிமானை வாழ தெரியாது என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அதுவும் கடந்து போகட்டும். இன்றைக்கு தியானத்திற்காக 4வது வசனத்தை எடுக்க போறோம். 4வது வசனம். தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து. யாரு? துன்மார்க்கன் தன் படுக்கையின் மேல அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். தேவ பிள்ளையே, துன்மார்க்கனை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது இங்கே 3 காரியங்களை இந்த 4 வசனத்தில் வைக்கிற ஆம்பளைகள் வடிவா கவனிங்க. யாராவது நித்திர கொண்டால், கொட்டாய் விட்டு நான் கண்டால் உங்களை எழுப்பி வெளியே விடுவேன். கர்த்தருடைய வார்த்தையை வாஞ்சையாக கவனமாக கேட்க வேண்டும். துன்மார்க்கனை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது முதலாவது சொல்லுகிறார் என்ன? 4வது வசனத்தின் முதல் பகுதி, அவன் தன் படுக்கையில அக்கிரமத்தை யோசிக்கிறான். துன்மார்க்கன் செய்கிற காரியம் என்ன? துன்மார்க்கன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான் என்றால், முதலாவது கர்த்தர் அவனுக்கென்று கொடுத்த படுக்கை. படுக்கை என்பது இங்கே சொல்லப்படுகிறது என்னவென்றால், இரவு வேளையில் அவன் நித்திரை செய்கிற காரியம். இரவிலே அவன் நித்திரை செய்யும் பொழுது துன்மார்க்கன் என்னத்தை யோசிப்பானாம்? அக்கிரமத்தை யோசிப்பான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாஸ்டர் கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால மனுஷர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நித்திரை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு படுக்கையை வச்சுக்கொள்ளுங்க. படுக்கை என்று சொல்லும் பொழுது கவனிங்க, என்னுடைய பிள்ளைகள் கட்டில் இல்லாமல் படுக்க மாட்டார்கள். ஆமென். ஆனால் நானும் கட்டில படுக்க மாட்டேன். ஆமென். நான் கட்டில படுத்து பழகல, ஒரு துண்டு பாயில படுத்து பழகினேன். ஆகியனால எண்டு வரைக்கும் என்னத்தை தான் இந்த உடம்பு கேட்குது? பாயத்தான் கேட்குது. இந்த மாவுள் நிலங்களில நல்ல குளிர்மையான இடங்களில் கால் வச்சு படுத்தால் சிலருக்கு நல்லா இருக்கும். ஆனா எனக்கு படுத்தாலும் அது திருப்தியா இருக்காது. ஒரு மண் தரையில என்ன நீங்க படுக்க விட்டீங்கன்னு சொன்னால் அல்லேலூயா சோத்திரம். இப்ப சிலருடைய படுக்கை லட்சக்கணக்கில் இருக்குது. சிலருடைய படுக்கை அசாதாரண ஒரு மெத்தை 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் இருக்குது. சிலருடைய படுக்கை புல் பாயில் இருக்குது. சிலருக்கு அதுவும் இல்ல, பழைய உடுப்ப போட்ட தலகணியில ஒரு கிழிஞ்ச பாயில படுத்தாலும் படுக்க பெருமதியோ பெருமதி இல்லையோ, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நித்திரை தான் பெருமதி என்று நம்புறவன் மட்டும் கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. படுக்க பெருமதியாக இருக்கிற குறித்து ஆண்டவர் பேசவில்லை. எவ்வளவோ பெரிய வசதியான படுக்கையில இருந்தும் நித்திரை இல்லாமல் புலம்புவதை பார்க்கிறோம். அங்கே வெறும் தரையில படுத்து உறங்கினாலும் நித்திரை வருகிறது. அது கர்த்தருக்காக. ஏன் அந்த நித்திரையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? ஏன் அந்த படுக்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், காலை முழுவதும் என்னுடைய பிள்ளை வேலைகளை செய்து மற்ற மற்ற காரியங்களை செய்து அவன் உடம்பு களைச்சிருக்குது. ஆகவே இரவு 10 மணிக்கோ 10:30க்கோ அவன் படுத்தால் நல்ல உறக்கத்தை கொடுத்து 4 மணிக்கோ 4:30க்கோ அவனை புது பலத்தோடு எழுப்ப வேண்டும் என்பதற்காக இரவு நித்திரையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, எனக்கு ஒரே மன குழப்பமா இருக்கு பாஸ்டர், டாக்டர் தலையெல்லாம் இடிக்குது, நாரியெல்லாம் உழையுது. அப்ப டாக்டர் அடுத்ததா கேட்பார், நல்லா நித்திரை கொள்றீங்களோன்னு கேட்பார். நாங்க என்ன சொல்லுவோம்? நித்திரை வெறுகுது, நல்லா புரிட்டோன் சிட்டிசன் நித்திரை குளிச்சு அள்ளி தரும் மனுஷன். 2 நாள் 3 நாள் நல்லா நித்திரை கொள்ளும்.
நித்திரை இல்லை என்றால் மனுஷன் சாப்பாடு இருந்தாலும் செத்து போவான் என்பது விஞ்ஞானம். அது விஞ்ஞானம் அல்ல, அது தேவனுடைய படைப்பு. நீங்க உபவாசம் 40 நாள் இருக்கலாம், ஆனால் 40 நாள் உங்களால முழிக்க இயலாது. நித்திர கலை என்பது அது பயங்கரமானது. ஆகவே ஏன் நித்திரை? நம்முடைய மனசும் நம்முடைய மாமிசமும் இளைப்பாறுவதற்காக கர்த்தர் நித்திரையை கொடுத்திருக்கிறார். ஆனால் துன்மார்க்கன் என்ன செய்வான்? அந்த நித்திரையில, அந்த படுக்கையில கர்த்தர் கொடுத்ததை அனுபவிக்காதபடிக்கு நித்திரையிலையும் கோழி குப்பைய கிளறுகிற மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மனுஷி பக்கத்துல படுத்திருப்பா, படுத்துக்கொண்டு யாரை பற்றி யோசிக்கிறது? இவள் என்னத்துக்கு இப்படி மூஞ்சிய நீட்டினவள் இன்றைக்கு? இது என்னத்துக்கு இந்த பிரச்சனை வந்தது? அது என்னத்துக்கு, இது என்னத்துக்கு? ஏன் இன்றைக்கு இந்த மாப்பிள்ளை இந்த சகோதரம் வீட்டை வந்தது? அதுகளை ஜோசிச்சு 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 இஞ்சால பிறண்டு அங்கால பிறண்டு அதுக்கள கவுண்டு இதுக்கள கவுண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, நீ உண்மையான நீதிமானாக இருந்தால், துன்மார்க்கத்தை நீ வெறுக்கிறவனாக இருந்தால், உன் படுக்கை சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம் என்று நம்புறவங்க மட்டும் கர்த்தருக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள். ஆனா நித்திரையில தான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் யோசிக்கிறது. நாளைக்கு எப்படி கதைக்கிறது, எப்படி இவனுக்கு பதில் கொடுக்கிறது, அப்படி செய்திருக்கிறான் இப்படி செய்திருக்கிறான், அவனுக்காக நான் என்னத்தை செய்து காட்டுறது. நீங்க ஒன்றை யோசிச்சு கொள்ளுங்க. இரவு படுத்தா நல்ல நித்திரை கொண்டா நமக்கு பக்கத்துல பெரிய பாம்பு கிடந்தாலும் தெரியாது. அவன் சொல்லுங்க. எங்களுடைய ஜோன்சன் நான் ஒரு கொஞ்ச காலம் எங்களோட வளர்த்தேன். அவங்களும் 2 பேரும் படுத்திருந்தாங்க. ஒரு பழைய மெத்தையை கொடுத்தோம். மெத்தா பழசா இருந்துச்சு. அதுக்கெல்லாம் படுத்து எழும்பிட்டு வெள்ள நிலைமை பார்க்குறாங்க. அந்த மெத்தைக்குள்ள அரணை. மெத்தைக்குள்ள என்னது? அரணை. இவங்களை தாங்க எல்லாம் அரணை துடிச்சு துடிச்சு இருந்திருக்கு. ஆனா அவங்களும் விடையில அதுக்குள்ள போய் படுத்துக்க கடிச்சிருந்தா சில கடிச்சிட்டு வரைக்கும். இப்பதான் அதான் அரளை பேர்ந்துட்டு வரைக்கும். சாகைக்குள்ள என்ற மனுஷி என்ற தொண்டையை திருகினா ஆட்டங்குளோ செய்ய என்ன நடக்குதுன்றே நமக்கு தெரியாத ஆழ்ந்த உறக்கம். அந்த ஆழ்ந்த உறக்கத்தை தேவன் தரும் பொழுது தேவையில்லாத சிந்தனைகளை பிசாசு என்ன செய்கிறான்? அந்த இரவு வேளைகளில் தேவ பிள்ளைகள் மேல விதைக்கிறான். அப்ப ஆண்டவற்ற பிள்ளைகள் ஒன்ற வடிவா கற்றுக்கொள்ள வேணும். பகல் முழுவதும் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் இரவு நித்திரை என்பது தேவ பிரசன்னத்தில் படுத்து உறங்கி இளைப்பாற வேண்டும். வேதம் என்ன சொல்லுது? மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு. மாலையில நீ படுக்க போகும் பொழுது வேதனையோட போகலாம். ஆனா கர்த்தர் கொடுத்த நித்திரிய ஜபத்தோட சமாதானத்தோட செய். காலை எழும்பும் பொழுது மகிழ்ச்சியோடு கூட கர்த்தர் உன்னை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆனா எல்லா கதைகளும் ஏன் இன்றைக்கு பாஸ்டர் இப்படி பிரசங்கித்தவர், ஏன் இப்படி பாஸ்டர் செய்தவர், அது செய்தவர், இது செய்தவர் என்று இரவு முழுவதும் யோசிச்சு யோசிச்சு அடுத்த நாள் என்ன செய்யறது? தான் நித்திராடி. இன்னைக்கு இதுல நித்திர கொள்ற பேர் அரவாசி பெற்ற பிரச்சனை என்ன சொல்லுவாங்க? இரவு நித்திர கொள்ற கர்த்தர் வேலைகளை பயன்படுத்துற ஒன்றில் போன பார்க்கிறது, அல்லது சண்டை பிடிக்கிறது, அல்லது ஏதாவது அலட்டுறது, அல்லது ஏதாவது கதைக்கிறது. பிரசங்கம் கேட்கிற நேரம் ஐயா ஜூதர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்ததாம். அந்த பழக்கம் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், நீங்களும் அதை செய்ய வேணும்னு சொல்லி. நீங்க அது சங்கீதத்துல 31ஆம் சங்கீதம் 5வது வசனம், 31ஆம் சங்கீதம் 5வது வசனம், 31:5. உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்திய பெருநாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர். ஒவ்வொரு ஜூதர்களும் தங்கள பிள்ளைகள் நித்திரைக்கு போகும் பொழுது, தங்கள பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்க போகும் பொழுது இந்த வசனத்தை சொல்லித்தான் பிள்ளைகளை படுக்க பண்ணுவார்களாம். சத்தியவரனாகிய கர்த்தாவே உம்முடைய கையில என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்.
தங்கள பிள்ளைகள் இரவு வேளைகளில நித்திரை நேரத்தில் இந்த வசனங்களை சொல்லுகிறது இன்றைக்கும் யூதருடைய மரபு. ஏன் என்று சொன்னால் அந்த இரவு வேளை நமக்கு தெரியாது, காலை நமக்கு வரும் என்பது தெரியாது, காலை நான் எழும்புவேன் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த இரவை கர்த்தர் தந்திருக்கிறார் அல்லவா, படுத்து உறங்கி விழித்தழுவேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார், சமாதானத்தோடு படுத்துக் கொள்ளுவேன். எங்களுடைய உலக மரணமே ஒரு படுக்கை. அந்த படுக்கையை நாங்கள் சமாதானத்தோட தான் படுக்க வேணும். நாங்கள் சாகிற நாள் கர்த்தர் கிருபை எங்களுக்கு உணர்த்தும் பொழுது, ஆம் தேவனே உம் கரத்தில் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி சமாதானத்தோடு நாங்கள் பரலோகம் போக வேண்டும். அந்த நித்திரையே சமாதானத்தோடு செய்ய வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற அந்த 6 மணித்தியாலமோ 8 மணித்தியாலமோ அந்த இளைப்பாறுதலை இன்னும் அதிகமான சமாதானத்தோடு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ மனுஷனாகிய சாலமோனை இந்த பிரசங்கத்துக்கு நான் உதாரணமாய் வைக்கிறேன். அங்கே துன்மார்க்கன் முதலாவது தன் படுக்கையில் அக்கிரமத்தை யோசிப்பான். அதான் முதல் பகுதி, அதைத்தான் சொல்லுகிறேன். அவன் வந்து விபச்சாரம் செய்ய தேவையில்ல, வேசித்தனம் செய்ய தேவையில்ல, கொலை பண்ண தேவையில்ல, அட்டூழியம் பண்ண தேவையில்ல. படுக்கைக்குள்ள தேவையில்லாததை யோசித்தாலே அவன் துன்மார்க்கன் தான் வேதம் சொல்லுது. அந்த துன்மார்க்கன் அந்த துன்மார்க்கத்தோட படுக்கும் பொழுது, நித்திர கொள்ளும் பொழுது கனவு ஒன்று வரும். அந்த கனவுல தேனுகா என்ன விட்டுட்டு ஓடுற மாதிரி கனவு வரும். ஆமென் சொல்லுங்க. வெள்ளனை எழும்பி பார்த்தா மனுஷிய காணையில, மனுஷன் என்ன செய்யல, காணையில. இங்கடா வருவாள் வருவான்னு பார்த்தா வெறும் கனவும் என்ன வந்திருக்குது, ஓடுற மாதிரி. இப்ப என்ன யோசிப்பார் இவர், ஆண்டவர் காட்டுனது சரிதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒன்றும் ஆண்டவர் காட்டேல, ஆவியானவர் காட்டேல. துன்மார்க்கனின் நினைவு, துன்மார்க்கனின் எண்ணம், அவன் எண்ணம், அவன் நினைவு என்ன, என்ற மனுஷி ஓட போது, என்ற மனுஷி ஓட போது, என்ற புருஷன் ஓட போறான், என்ற புள்ளாதை செய்ய போது, இவருக்கு அது நடக்க போது, இது நடக்க போது, அத்தையே அப்ப சொல்லுவாங்க, நல்லபடியா சொல்லுவாங்க, நான் ராத்திரி அதை யோசிக்கல பாஸ், நீ ராத்திரி யோசிக்கல. ஆனா 10 நாளுக்கு முன்னுக்கு, 10 மாதத்தின் இரவுக்கு முன்னுக்கு நீ உன் ஆழ்ந்த மனதில் என்ன தேவையில்லாததை யோசித்தாயோ அதுதான் இன்றைக்கு பல விதங்களில் கனவுகளை உன்னை ஆட்கொண்டு இருக்கிறது. ஆனா ஒரு நீதிமானாய் படுக்கும் பொழுது, அதான் பாருங்க, அந்த காலத்துல இயக்கம் இருந்த பொழுது ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி ஒரு கனவு கண்டார். அந்த கனவை கண்டுட்டு என்னட்டையும் போய் சொல்லல, போய் பாஸ்டர்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார்டா, ஐயோ பாஸ்டர், தேவதாஸ் பிரதர் செத்து புலிக்கொடி போத்து எடுக்கிறாங்க. அல்லேலூயா. என்ன கொடி போத்து? அவனுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்திருக்கு, இவன் ஊழியக்காரனோ இயக்கக்காரனோ. சமயத்தில் எங்கட சபையில ஒரு சகோதரி கனவு கண்டுட்டு அங்கே விசிட்டிங் போகணும். நான் இதை பாடி உங்களை சொல்லிருப்பேன். விசிட்டிங் போனவர் சொன்னார், பாஸ்டர் ஒரு கனவு கண்ட, நான் எனக்கு விளக்கம் சொல்லுங்க. நான் சொன்னேன், சொல்லுங்க, என்ன கனவு கண்ட நீங்கள்? ஒன்றுமில்ல பாஸ்டர், நான் கனவுல படுத்திருக்கிறேன், மல்லாவி டவுனுக்குள்ள, மல்லாவி டவுனுக்குள்ள நான் நடந்து வாரேன் பாஸ்டர், ஆக்கள் எல்லாம் கூட்டமா நிக்கணும். அப்படியா? என்னன்று நான் விலத்தி பார்த்தா அது என்னன்னு சொல்றது பாஸ்டர்? பிரச்சனை சொல்லுவா. ஆமே பாஸ்டர், நீங்க குப்புற கிடக்குறீங்க. எப்படி கிடக்குறீங்க? அட கிடக்கிறதுல கூட நிமிந்து கிடக்கிறதா காலையிலேயே. ஆமேன்னு சொல்லுங்க. மனுஷன் அடிபட்டு சாகுறான், நிமிந்து பைபிளை வச்சு கொண்டு செத்திருக்கிறாருங்கிற பாஸ்டர் அப்படி காணல. என்னட்டு குப்பர கிடக்குறீங்க பாஸ்டர், உடம்பெல்லாம் காயமா கிடக்குது. அதுக்கு பிறகு போட்டாலே போடு, இதுக்கு என்ன அர்த்தம் பாஸ்டர்? அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொன்னேன், என்னத்தை சொல்ல. ஆமென்.
அடிப்படுபாவி, காண்றதையும் கண்டுட்டு என்னத்தை கேட்கிற? படுக்கைகள் எல்லாம் இன்றைக்கு அலங்கோலமான சிந்தனைகள், அலங்கோலமான. அதுக்காக பாஸ்டருக்கு அப்படி நடக்கிற கத்தர் காட்ட மாட்டேன் நான் சொல்லல. தேவனதை உணர்த்துகிற காரியம் உண்டு, அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய செயல்பாடுகள் படுக்கைகளை பாதிக்க கூடாது. இரவு நித்திரை என்பது ஆண்டவர் கொடுத்த உயர்ந்த சொத்து. ஆமென். ஒரு வயசு போன பிறகுதான் உங்களுக்கு தெரியும் நித்திரை இல்லாமல் எத்தனை பேர் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த காலத்துல தேவ கிருபையால படுத்துடனே கொரட்ட விடுகிற கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த நேரத்திலே இரவு நித்திரையை நல்லா செய்யுங்க. ஒரு நீதிமான படுங்க. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க படுக்கைக்குள்ள நீதிமான படுங்க. ஆமென் சொல்லுங்க. நீதிமான படுக்கிறத 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 15வது வசனம் படிங்க. 1 ராஜாக்கள் 3:15 மிக முக்கியமான நல்ல வசனம். கொஞ்சம் பொறுமையா நில்லுங்க என்னோட. சாலமோனுக்கு நித்திரை தெளிந்த போது, சாலமோனுக்கு நித்திரை தெளிந்த போது அது சொப்பனம் என்று அறிந்தான். அது சொப்பனம் என்று அறிந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சாலமோன் நித்திரை கொள்ளுகிறான். நித்திரை கொள்ளும் பொழுது அவனுக்கு என்ன வருகிறது? சொப்பனம் வருகிறது, கனவு வருகிறது. சாலமோன் தன் படுக்கையில நித்திரை கொள்ளும் பொழுது எப்பொழுது ஒரு ராஜாவாக, ஒரு அரசனாக, ஒரு பெரிய பதவி அவன் எடுக்கிறான். அந்த பதவியின் நிமித்தம் அவன் படுத்து உறங்கும் பொழுது ஒரு கனவு வருகிறது, சொப்பனம் வருகிறது. என்ன, அதை நீங்கள் மேல பார்க்கலாம். ஆனால் 13வது வசனத்தை படிங்க. 13. இதுவுமன்றே நீ கேளாத ஐஸ்வரியத்தை. பாருங்க 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 பாருங்க. 5வது வசனம் படிங்க. 5வது வசனம். 5வது வசனம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனம். சாலமோனுக்கு ராத்திரி கனவுல தரிசனமாகி, நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள். கையை தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நீதிமான் நித்திரை செய்கிறான், ஒரு நீதிமான் படுத்திருக்கிறான். சொப்பனத்தில் யார் வருகிறார்? ஆண்டவர் வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கையை வைத்து சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. ஒரு நீதிமான் படுக்கும் பொழுது அந்த படுக்கை முழுவதும் பரலோகத்தால் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது. கையாசை சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான் படுக்கிற படுக்கை மெத்தை இல்லாமல் இருக்கலாம், நீதிமான் படுக்கிற படுக்கை பாய் இல்லாமல் இருக்கலாம், தலகணி இல்லாமல் இருக்கலாம். அங்கே தேவ தூதர்கள் அசை வாடிக்கொண்டு தேவ பிரசன்னம், தேவ மகிமை அவர்களை நிரப்புகிறது. ஆமென். அப்ப அவன் நித்திரை கொள்ளும் பொழுது தேவ தூதனை அனுப்பவில்லை, ஆண்டவரே இறங்கி வந்து கனவின் மூலமாக தன் பிள்ளையோடு பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன கேட்கிறார்? நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். அல்லேலூயா, அல்லேலூயா. கையெட்டி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை இன்னைக்கு நிறைய வீடுகள் இருக்குது. ஒரு ஜெபத்துல கர்த்தர் கொடுக்கவில்லை, ஒரு உபவாசத்துல கொடுக்கவில்லை, ஒரு விழிப்புணர்வுல கொடுக்கவில்லை, ஒரு நித்திரையில கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கனவுல கர்த்தர் கொடுத்தார். ஆமென். சாலமோன் கேட்கிறார் நித்திரையில, என்னடா உனக்கு விருப்பம்? ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை என்ற கனவுல கர்த்தர் கேட்டிருந்தார். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. ஆண்டவரே மயிரனுக்கு கால் இழுக்க வேணும். ஆண்டவரே ஆமென் சொல்லுங்க. மயிரனுக்கு கால் இழுக்க வேணும், அருமத்துறைக்கு மூக்குடைய வேணும். ஏண்டா ஆண்டவரே, அவங்க நெட்டுகளும் என்ன பேசிக் கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. ஆனால் நித்திரையிலையும் பாருங்க, இந்த நீதிமான் என்ன செய்கிறான்? தன்னுடைய சுயமாய் கேட்காதபடி, தனக்குரியதை கேட்காதபடி ஞானமாய் கர்த்தருக்கு பயந்து கிருபையை அவன் கேட்டான். கையை தட்டுறீங்களா? கிருபையை அவன் கேட்டான், கிருபையை அவன் கேட்டான். ஒரு நீதிமானுடைய நித்திரை கூட பாருங்கள் குழப்பவில்லை. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், என்ன நீ இதெல்லாம் கேட்டது எனக்கு நல்ல விருப்பமா இருக்குது. இத மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னது உன் பகைஞரின் ஆயுளை நீ கேட்கவில்லை, உன்னை எதிர்த்தவங்களுடைய வாழ்க்கையை கேட்கவில்லை, உனக்கு செல்வம் சுகத்தை கேட்கவில்லை, என்னுடைய பயத்தை என்னுடைய கிருபையை கேட்டபடியால் நீ கேளாதது எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். எப்பயா பெற்றுக்கொண்டான்? எப்ப பெற்றுக்கொண்டான்?
40 நாள் தன்னை வருத்தி பெற்றுக் கொண்டானா? இல்ல, நித்திரையிலேயே பெற்றுக்கொண்டான். பல ஊழியக்காரங்களுடைய அனுபவங்களை கேட்டு பாருங்க. பயங்கர வருத்தமா இருந்தேன். நித்திரை கொண்டு ஆஸ்பத்திரியில் கிடக்கும் பொழுது திடீரென்று ஒரு வெள்ளை ஆள் வந்து என்ன தொட்ட மாதிரி கிடந்துச்சு. வெள்ளனை பார்த்தா எனக்கு சுகம் வந்துட்டு. எத்தனை பேர் எத்தனை கனவுகளில் அவங்க கண்ட தரிசனங்கள் ஆச்சரியமா இருக்கிறது. ஆனால் வடகாடு சபை காண்கிற கனவுகளை பார்த்தால் அல்லேலூயா சொல்லுங்க, வைத்தாள நீதிமான படுங்க, நீதிமான நித்திரை கொள்ளுங்க. கர்த்தர் கொடுத்த அந்த படுக்க, ஆமென். கர்த்தர் கொடுத்த இரவு, ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில வேளை இருந்துட்டு ஒரு இரவு வேலை வந்துட்டு அது பிரச்சனை இல்ல. மற்றபடி ஒரு இரவை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா, நல்லா ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி அமைதியாக படுத்துருங்க. கர்த்தர் வந்து உங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. தானியேலை போய் சிங்க கவிகளை போட்டுட்டாங்க. சிங்க கவிகளை போட்டா ராஜா நித்திரை இல்லாம அலைஞ்சு கொண்டு இருக்கிறார். ஆனால் தானியேலோ நான் நினைக்கிறேன் சிங்க கவியிலும் அமைதியான நித்திரை. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நாளைக்கு பேதுருவை பிடிச்சு வெட்ட போறாங்க. விசுவாசிகளா முழிச்சிருக்கிறாங்க. ஆனா பேதுரு என்ன நித்திரை, நல்ல நித்திரை. தூதன் வந்து தட்டுறான், எழும்படா பாட்டா போடு, பாட்டா போடுறான். அதை இப்படி நடந்து வர வரும்பொழுது இவர் என்ன யோசிக்கிறார், ஓ நான் கனவு காண்றேனோ, அந்த அளவுக்கு நித்திரை. ஆனால் நீதிமானாய் படுத்தபடியினால் அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதி எல்லாம் மாறினது. அல்லேலூயா. இரவு அற்புதம் நடந்துச்சு, வியாதி மாறிச்சது. ஏன்? என் இயேசு நான் நீதிமானாய் படுத்ததை நான் படுக்கைகளை தேவையில்லாததை யோசிக்கவில்லை, நான் தேவையில்லாதது சிந்திக்கவில்லை. அதான் ஒரு சகோதரன், இப்ப நான் நினைக்கிறேன் அவர் கனடாவில் இருக்கிறார், ரட்சிக்கப்படாதவர். அவர் சொல்லுவார், பாஸ்டர் தம்பி, நான் இந்த வீட்டில் மனுஷிக்கு பக்கத்தில் படுக்கைக்கல அல்லேட்டா தான் கிடப்பாரான். நான் கிட்ட ஏன் இல்ல இல்ல ஒரு நாக பாம்புக்கு பக்கத்துல கிடக்கிறேன், நினைச்சு கொண்டுதான் கிடப்பேன். எப்ப கொத்தும் எப்ப சீரும் தெரியா. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் படுக்கையா? சண்டை பிடிச்சு கொண்டு நீ வேணும் சாப்பிட்டுட்டு கிட ரெண்டுட்டு புருஷன் ஒரு அரைக்கல மனுஷி ஒரு, அது படுக்கையா? வெள்ளக்காரண்ட வாழ்க்கை நாங்க இன்னும் வாழையில. ஆமேன்னு சொல்லுங்க. 6 மாச குழந்தைய அவன் ஒரு ரூமுக்குள்ள போட்டுட்டு அவங்க ஒவ்வொரு பக்கத்துல படுப்பாங்க. அது கத்தருக்கு சித்தமா அப்படி வாழ்க்கை உங்களை உயர்த்தினா உயர்த்தட்டும். இப்ப நமக்கு இருக்கிற வாழ்க்கை விதி ஒரு பாய, அப்பா அம்மா 1 2 3 4 5 6 அப்படிதான் படுத்த. ஆமே, இஞ்சால ஐயா படுப்பார், இஞ்சால அம்மா படுப்பார், அடுத்ததுன்னா அடுத்தது அம்மாக்கு கடைசியா பிறந்த பிள்ளை ஒன்று கிடக்கும், அப்படி அப்படி படுக்கும், அப்படி படுக்கும். ரொம்ப அப்படியே பாத்ரூம் அடிச்சா ஒண்டா வரும். நித்திர கொள்ள வேணும், சந்தோஷமா படுக்கணும். இரவு ஜபத்தை பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இரவு ஜபம் பண்ணிட்டு எல்லாரும் படுக்கும் பொழுது எங்களோட முகத்தை பார்க்கும் பொழுது நீதிமான் படுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ தூதர்கள் வந்து எங்களுடைய முகத்தை பார்ப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. இரவு நாங்கள் படுக்கும் பொழுது தேவ தூதர்கள் அசைவாடுவார்கள். அத்தனை நேரம் பிசாசும் அசைவாடும். பிசாசு பார்த்து பயப்பட வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் குழம்ப கூடாது. சமாதானம், அமைதி, அவன் தான் நீதிமான். குழப்பத்துக்குரியவன் துன்மார்க்கன் அவன் எப்படி படுப்பான்? சண்டைகளோட, சச்சரவுகளோட, தேவையில்லாத அக்கிரம சிந்தையோட. நீங்க ஒரு நாள் அப்படி படுத்திக்கிட்டு வச்சுக்கொள்ளுங்க, நீங்க அன்றைக்கு அக்கிரமக்காரனை தான் படுக்கிறீங்க. அன்றைக்கு இயேசு வருவார் என்றா நீங்க பரலோகம் போகவே மாட்டீங்க. அன்றைக்கு ஊழியத்தை செய்யலாம். அங்க தர்மபுரம், இங்கிருந்து தர்மபுரம் பள்ளி 6 நடத்தி இந்த வெயிலுக்குள்ள வந்து பிரசங்கம் பண்ணி கடுக்க கடுக்க ஜபிச்சு போட்டு கால் கடுக்க கடுக்க ஊழியத்தை செய்து என்ற மனுஷியோட இந்த புள்ளியோட சண்டை பிடிச்சு கொண்டு இன்றைக்கு இரவு மூஞ்சிய நீட்டி கொண்டு அல்லேலூயா சொல்லுங்க. மூக்கு சுண்டு பேணி மாறி ஆமேன்னு சொல்லுங்க. உள்ளிலேயே மூஞ்சிய பார்க்கல அவ்வளவு கறி, அதை நீட்டி விட்டா இன்னும் அவ்வளவா இருக்கும். அப்படி கிடந்து வச்சுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு இயேசு வருவாரா இருந்தால் என்ற மனுஷி என்ற பிள்ளையெல்லாம் ஓகே பண்ணிட்டு போயிடும்.
அவங்க போட்ட உடுப்பு மட்டும்தான் பார்ப்பேனே ஒழிய என் பிள்ளைகளை நான் பார்க்க முடியாது. படுக்கை ஒவ்வொன்றும் அவதானமாய் இருப்பதா. ஆமென். சிலவளை இயேசு வரையில அன்றைக்கு ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டேன், அல்லது ஏதாவது ஒரு விஷ ஜந்தால நான் செத்துட்டேன், அல்லது ஏதாவது ஒரு துன்பத்தால செத்துட்டேன்னு வச்சுக்கொள்ளுங்க, என்னுடைய ஜீவன் பரலோகம் போகவே போகாது. ஆகவே துன்மார்க்கன்றது பெரிய பாவத்தை யோசிக்காதீங்க. முதலாவது படுக்கையில சமாதானமா இருக்கவன், நித்திரையில அவன் சமாதானமா. இரண்டாவது துன்மார்க்கன் யார்? அவன் முதலாவது படுக்கையில தன் அக்கிரமத்தை யோசிக்கிறவன். 4வது வசனம், சங்கீதம் 36:4. நல்லதல்லாத வழியிலே நிலைத்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து ஒரு துன்மார்க்கன் முதலாவது படுக்கையில் அக்கிரமத்தை. தம்பி அது கதிரை ஒன்று கொடுத்து வெயில்கள் கவனம். முதலாவது துன்மார்க்கன் படுக்கையில் அக்கிரமத்தை யோசிக்கிறான். கவனிங்க கவனிங்க. இரண்டாவது என்ன சொல்லப்படுகிறது? துன்மார்க்கன் எது நல்லது இல்லை என்று தெரியுதோ அதில் என்னவா இருப்பானா? உறுதியாக நிற்பான். தான் செய்கிறது பிழை, தான் செய்கிறது தவறு, ஆண்டவர் அதை வெறுக்கிறார், என்ற குடும்பத்துக்கு இது ஒத்து வராது என்று தெரிஞ்சும் அதிலே அவன் நடக்கிறான். கவனிங்க, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடையும் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். பிரசங்கத்தின் மூலம் இல்லை, அது ஒரு கிழமையில ஒரு கிழமையில தான் பேசுறார். ஆனா உங்களோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் பேசுறார். குலேந்திரன் ஒவ்வொரு நிமிஷமும் பேசுறார். ஆமென். எப்ப சொல்லுங்க, என்னத்தால பேசுறார்? இல்ல பைபிள் ஒவ்வொரு நிமிஷம் பாவிக்க என்னத்தால பேசுறார்? மனச்சாட்சியால பேசுறார். மனசு கர்த்தர் கொடுத்த தீபம். நீங்க செய்கிற தவறுகள், நீங்கள் ஒரு பிள்ளைய விடும் பொழுது, குடும்பத்துக்கு ஒரு குழப்பத்தை கொண்டு வரும் பொழுது, சபைக்கு விரோதமாய் நடக்கும் பொழுது, வேதத்துக்கு புறனாக நடக்கும் பொழுது, முதலாவது ஆண்டவர் எண்ணத்தின் மூலமா பேசுவார். நிரோசி, நீ கதைச்சது சரியா என்று ஆண்டவர் எண்ணத்தால பேசுவார், மனச்சாட்சியால பேசுவார். ஆமென். அப்ப பேசும்பொழுது என்ன நடக்க வேணும்? ஓ, நான் செய்தது பிழைதான், நான் எதிர்த்து கதைச்சது பிழைதான், என்ற புருஷனை நான் துக்கப்படுத்தி இருக்க கூடாது, என்ற ஊழியக்காரன் நான் துக்கப்படுத்தி இருக்க கூடாது, இந்த அயல் வீட்டுக்காரன் இப்படி நடந்திருக்க கூடாது என்று சொல்லி மன்னிப்பு கேட்டு திருந்துகிறவன் தான் நீதிமான். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படி இல்ல. ஏன் நான் இவட்ட அப்படி கேட்கணும்? நான் நட்டுகளும் இப்படி கீழே போதான் இவர் இப்படியே கதைச்சு கொண்டிருக்கிறார் என்று மனச்சாட்சிய கடினப்படுத்தி வாழ்கிறவன் யாரு? துன்மார்க்கன். ஞானஸ்தானம் எடு, திருவிருந்து கொப்பு கொடு. இல்ல இன்றைக்கும் பாவம், அடுத்த மாசம் எடுப்போம். வெத்தலை பார்க்க விடு. இல்ல குடி வரைய விடு. இல்ல அது பாப்போம். குடும்பத்துக்குள்ள சண்டை பிடிக்கிற விடு. இல்ல பாப்போம். காதலிக்காத, தவறான பாவங்களை செய்யாத. கர்த்தர் பேசுகிறார், மனச்சாட்சி பேசுது. ஆனாலும் இல்ல. அவன் யாரு? துன்மார்க்கன். முதலாவது படுக்கையில அக்கிரமத்தை யோசிக்கிறான். இரண்டாவது என்ன செய்கிறான்? எது கெட்டதென்று தெரிஞ்சும் அதை விட முடியாதவனா இருக்கிறான். யாரு? துன்மார்க்கன். தேவ பிள்ளையே, நானும் நீயும் ஒரு துன்மார்க்கனாய் கர்த்தர் அழைக்கவில்லை. தன்னுடைய இரத்தத்தால கழுவப்பட்டு நீதிமான்களாக இயேசு கிறிஸ்து என்னையும் அழைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வாரத்தில் ஒரு சம்பவத்தை நான் அறிந்தேன். என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது மிகவும் பலனுள்ளதாக இருந்தது. ஒரு போதகர் தன்னுடைய சபையிலே 40 நாள் ஜெபத்தை வைத்தார். உண்மையான சம்பவம். 40 நாள் உபவாசத்தை ஒரு போதகர் தன் சபையில வைத்து 3 வேளையாக பிரித்து அந்த ஜெபத்தை நடத்தினார். 3 வேளையாக. அப்பொழுது ஒரு சகோதரி, அந்த சபையில் இருக்கிற ஒரு வாலிப சகோதரி, தன்னுடைய வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற ஆட்டோ ஓடுகிற ஒரு மனுஷரை பார்த்து சொன்னார், அண்ணா, எங்களுடைய சேர்ச்சில 40 நாள் உபவாசம், 3 நேரம் நான் போக வேண்டும். காலை, மதியம், இரவு, நடுஇரவு போக வேண்டும். ஆகவே இந்த 40 நாளும் நீங்கள் என்ன கொண்டு போய் இறக்கி விட வேண்டும். நான் எல்லா பணத்தையும் கட்டுவேன். அவன் ஓம் என்று சொன்னான். இந்த பிள்ளைய முதல் நாள் ஏத்தினான், 2 நாள் ஏத்தினான். இப்படி 10 நாள் சென்றது, 20 நாள் சென்றது, 21வது நாள்
அவள் உபவாசத்தில் கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறாள். 21வது நாள் நடு இரவு ஜெபத்தை முடித்து ஆட்டோக்காரனும் அந்த பிள்ளையும் தான் போய்கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று இந்த ஆட்டோ டிரைவருக்குள்ள ஒரு இச்சை நாவி அசுத்தாவி இறங்கினதோ என்னவோ தெரியாது. அவன் தன்னுடைய ஆட்டோவை திசை மாறி கொண்டு போனான். அங்கே ஆட்டோ ஆள் அரவமற்ற நடு இரவு வேளையிலே ஒரு தனி காட்டை நோக்கி போய் கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த விசுவாசி பிள்ளை, உவாசிக்கிற பிள்ளை கேட்டல், அண்ணா எங்க மாறி கொண்டு போறீங்க? ஆட்டோ எங்க திசை மாறுது? அவன் ஒன்றுமே கதைக்கவில்லை. அமைதியாக ஆட்டோ வேகமாய் ஓடிக்கொண்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் அவள் சொன்னாள், நீங்க இப்படியே தொடர்ந்து ஓடினால் நான் பாஞ்சிடுவேன், ஆட்டோ விட்டு பாஞ்சிடுவேன், நீங்க திருப்புங்க. அவன் கேட்கல, ஓடிக்கொண்டே போனான். இவள் என்ன செய்தாள்? திடீரென்று ஆட்டோ பாய்ந்தாள். அங்கே பெரிய ஒரு கல்லில மோதுபட்டு விட்டாள். ஆகவே ஆட்டோ டிரைவர் நினைத்தான் அவள் செத்து போய்விட்டாள் என்று சொல்லி பயத்தில் நிக்காமல் அப்படி ஓடிவிட்டான். பயங்கர காயம், பலத்த காயப்பட்டாள். ரத்தம் போய்கொண்டிருந்தது. அதிகாலை வேளையில 3-4 மணிக்கு அங்கே பால் வாகனம் அந்த வழியால வந்தது. வரும் பொழுது ஐயோ, அவள் இழுத்து கொண்டிருக்கிற சத்தம் அந்த வாகனக்காரனுக்கு கேட்டது. ஆகவே நிறுத்தி அந்த பிள்ளையை காப்பாற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல விட்டாங்க. அவசர சிகிச்சை பிரிவுல விட்டாங்க. போதகர் போனார், குடும்பம் போனது, ஜெபம் பண்ணினார்கள், பார்த்தார்கள். தேவ கிருபையால் அவசர சிகிச்சையிலிருந்து ஓட்டுக்கு வந்தார். அப்பொழுது பாஸ்டர் சொன்னார், அம்மா நீ போன நேரம் புலதானே அம்மா, ஏன் பாஞ்சனி? வேற ஏதாவது வழியை செய்திருக்கலாமே. அவன் இந்த வேகமாய் போகும்பொழுது நீ ஏன் இவ்வளவுக்கு பாய்ந்தாய்? செத்திருந்தால் என்ன நடந்திருக்கு? அப்பொழுது அந்த பிள்ளை தன் காயத்திலையும் சொன்னான், பாஸ்டர் நான் பாஞ்சதை நீங்க பார்க்காதீங்க, என் பரிசுத்தத்திற்காக, என் மேல் இருக்கிற அபிஷேகத்திற்காக நான் காயப்பட்டிருக்கிறேன். நான் மரித்தாலும் பரவாயில்லை, என் கற்பை இழக்க கூடாது, கர்த்தருக்கு கொடுத்த அபிஷேகத்தை இழக்க கூடாது, கர்த்தருக்கு கொடுத்த கிருபையை இழக்க கூடாது என்பதற்காக நான் பாய்ந்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் என் மேல வச்சிருக்கிற வல்லமை, ஆண்டவர் என்னை தெரிஞ்சு கொண்டு அழைப்ப நான் இழக்க கூடாது என்பதற்காக நான் தேவ பிள்ளையே, வழி நல்லது இல்லையா? போற பாத பிள்ளையா? கர்த்தர் பேசும் பொழுது மனம் திரும்பிடு, மனம் திரும்பிடு. இந்த உடல் அழிந்தாலும் பரவாயில்லை, உன்னுடைய ஜீவன் அழியாத நரகத்துக்குள்ள ஒரு புழுவை போல துடிச்சு கொண்டு இருக்காதபடிக்கு இன்றைக்கு இயேசு அழைக்கிறார். இந்த வெப்பம் கொஞ்ச வெப்பம் தான். இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிற வெக்க சூழ்நிலையை விட அதிகமாய் கொதிக்கிற நரக வேதனைக்கு போக கூடாது என்பதற்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை இயேசு அழைக்கிறார். நீ செய்கிற தவற விட்டு, நீ செய்கிற பாவத்தை விட்டு மனம் திரும்பு, மனம் திரும்பு. ஆனால் துன்மார்க்கன் என்ன செய்ய மாட்டானா? மனம் திரும்ப மாட்டான். ஆனா நீதிமான் என்ன செய்வான்? மனம் திரும்புவான். சாலமோனுடைய வாழ்க்கையை மறுபடி பார்ப்போம். 2 நாளாகமம் 8:11. இன்னும் ஒரு காமணித்தில் நான் முடித்து விடுவேன். 2 நாளாகமம் 8:11 வாசியுங்கள். 2 நாளாகமம் சாலமோன் 8:11. சாலமோன் கர்த்தருடைய பெட்டி வந்த ஸ்தலங்கள் பரிசுத்தமாய் இருக்கிறது. ஆதலால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதின் அரமனையிலே என் மனைவி வாசம் பண்ணலாகாது என்று சொல்லி பார்வோனின் குமாரத்தியை தாவீதின் நகரத்தில் இருந்து தான் அவளுக்கு கட்டின மாளிகைக்கு குடிவர பண்ணினான். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு விளங்குதோ எனக்கு தெரியல. இந்த கவனிங்க, சாலமோன் அரசாண்டு கொண்டிருக்கிறான் தாவீதின் நகரத்திலே. அல்லேலூயா. தாவீதின் நகரம் என்பது கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலம். அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சபை கட்டிடம், ஒரு 60 அடிக்கு 20 அடி அகலம் கொண்ட இந்த கட்டிடத்தை இப்பொழுது கர்த்தர் தனக்காக பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அத போல கர்த்தர் அந்த நகரத்தை தனக்காக தெரிந்து கொண்டார். ஆனால் சாலமோன் என்ன செய்தான்? அந்த நகரத்தில் ஒரு மாளிகையை கட்டி, அந்த மாளிகையில யாரை குடியேற்றினான்? தன் மனுஷி. யார் அந்த மனுஷி? பார்வோனின் குமாரத்தி. பாவத்தின் பொம்பளைய கல்யாணம் கட்டி
பாவத்தின் பொம்பளைய திருமணம் முடிச்சு அந்த பாவத்தின் பொம்பளைய கொண்டு வந்து எங்க வைக்கிறான்? தாவீதின் நகரத்தில், பரிசுத்த ஸ்தலத்தில் தந்த மனுஷிக்கு இடம் கொடுத்தான். ஒரு நேரம் வந்தது, அவன் உணரத்தக்கதாக கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய பட்டி அந்த இடத்துக்கு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவன் யோசிக்கிறான், ஐயோ, தேவ பிரசன்னம் வந்த இடம், ஆண்டவற்றை பட்டி வந்த இடம், இந்த இடத்துல எந்த மனுஷி என்றாலும் இருக்க முடியாது, வெளியே வா. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, தந்த மனுஷி அவன் இடம் மாத்தேக்கல எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சிருப்பான். யோசிச்சு பாருங்க. நான் என் மனைவிக்கு பார்த்து சொல்றேன், தேனுகா, இனிமேல் நீ இந்த சேச்சு வீட்டில் இருக்கல, அது சேச்சு வீடு, நான் இருக்கிற வீடு. நான் சொல்லுகிறேன், இந்த சேர்ச் இருக்கிற வீட்டில் இருக்கலாது, நான் இப்பொழுதே உனக்கு மல்லாவிக்குள்ள ஒரு ரூம் எடுத்திருக்கிறேன், அங்க போயிரு. என்ன நடக்கும்? ஆனால் சாலமோன் என்ன செய்தான்? தவறு செய்ததை உணர்ந்து, பாவம் செய்ததை உணர்ந்து, அதனால எவ்வளவு வேதனை வந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் மனம் திரும்புவேன் என்று சொல்லி மனம் திரும்பினான். அவன் தான் நீதிமான், நீதிமான், நீதிமான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போனில் இருக்கிற எல்லாத்தையும் அழிப்பாங்க, ஆனா சிலட்ட படத்தை மட்டும் அழிக்க மாட்டாங்க. அது ஒரு லொக் போட்டு வச்சிருப்பாங்க. வாலிப பிள்ளைகள் வேணுமென்ற எல்லா நகைகளையும் கலட்டுவாங்க, ஆனா ஒரு குறிப்பிட்ட நகையை மட்டும் கலட்ட மாட்டாங்க. எல்லாவற்றையும் எல்லா ஏதாவது காப்புகள் போடுவாங்க, வைரல் போடுவாங்க, எல்லாம் ஒன்று கட்ட மாட்டாங்க. ஏதோ ஒரு ஞாபகம், ஏதோ ஒரு முக்கிய நபர். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உனக்கு ஒரே ஒரு ஞாபகம், ஒரே ஒரு முக்கிய நபர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நாதரே அல்லாமல் வேறு ஒன்று. அல்லேலூயா. மனைவியோ, கணவனோ, பிள்ளைகளோ, காதலனோ, காதலியோ, எல்லாம் ஆண்டவருக்கு அடுத்தது. ஆமென். முதலாவது கத்த, ஆமென். முதலாவது கத்த, ஆமென். ஆண்டவர் உன்னை அழைச்சார், அர்ப்பணிக்க ரெடியா இருக்கவன். ஆமென். ஒரு சகோதரன் யுத்த காலத்துக்கு பிற்பாடு நான் ஊழியம் செய்தேன். அவருக்கு 2 பிள்ளைகள், அப்ப எனக்கு 2 பிள்ளைகள். அவரும் என்னோட வயசுதான், ஆனா ஒரு கடல் தொழிலாளியா இருந்தார். ஆகவே நான் இங்க பெற முன்பதாக எல்லா இடமும் மோட்டார் சைக்கிள போய் ஊழியம் செய்வது உண்டு. அவர் என்னோட வந்து திரிவார், சொல்லுவார், பாஸ்டர் உங்களோட தெரிய எனக்கு நல்ல ஆசையா இருக்கு, உங்களை போல நான் ஊழியர் செய்ய வேணும். நான் சொன்னேன், உனக்கு அந்த அழைப்பு இருக்குது, நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன்னை அழைப்பார். ஒரு சில நாட்கள் கழிச்சு சொன்னார், பாஸ்டர் ஆண்டவர் என்ன அழைச்சார். நாங்கள் என்னத்துக்கு? ஊழியத்துக்கு அழைச்சார். அப்ப நான் சொன்னேன், அழைச்சா நீ வந்துடப்பா, கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துரு. அவன் சொன்னா, ஆண்டவர் என்ன தெளிவா அழைச்சிருக்கிறார் என்று சில காரியங்களை சொன்னா ஆச்சரியமா இருந்துச்சு. அடுத்த கடன் சொன்னான், நான் திரும்பி பார்க்கிறேன் பாஸ்டர், என்ற 2 பொம்பளை பிள்ளைகள். நான் ஊழியத்துக்கு வந்தால் என்ற பிள்ளைகளை யார் பார்ப்பது? வேண்டாம் பாஸ்டர். இன்றைக்கு மகா குடிகாரனாய் இருக்கிறான், எவ்வளவோ உழைக்கிறான், ஆனால் குடிகாரனாய் அழிஞ்சு கொண்டிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு 3வது பிள்ளையும் பெற்று விட்டேன். ஆண்டவற்ற கிருபை இன்னும் என்னை பிச்சை எடுக்க விடவில்லை. தேவ கிருபை கைவிடவில்லை. தேவ கிருபை என்னை விட்டு விலகவில்லை. ஊழியம் செய்தால் சம்பளம் இல்லை, ஊழியம் செய்தால் வருமானம் இல்லை, ஊழியம் செய்தால் கொடுத்து கொண்டே இருக்க வேணுமே. அப்ப என்ற பிள்ளைகளுக்கு என்ன சீதனத்தை பார்ப்பது? அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கும் தான் வீடு இல்லை, எனக்கும் தான் காணி இல்லை, எனக்கும் தான் சீதனம் இல்லை, ஆனால் சொத்து என்று அள்ளிக்கொள்ள இயேசு நாமத்தையே தந்தீரையா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த நாமத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். விட்டுடு எல்லாத்தையும். ஆமென். உறவுகள் கட் பண்ணப்பட வேணும், பாவத்தின் கிரியைகள் அழிக்கப்பட வேணும். ஆமென். யாரை விட வேணுமோ அவங்களை விடுங்க. ஆமென். எந்த இடத்தை விட வேணுமோ அந்த இடத்தை விடுங்க. ஆமென். எந்த இடத்துல யார் இருக்க கூடாதோ அந்த இடத்துல அவர்கள் இருக்க கூடாது. ஆமென். தேவன் இருக்க வேண்டிய இடத்துல மனுஷனுக்கு என்ன அதிகாரம்? ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் தான் உன்னை நடத்த வேணுமே ஒழிய வெளிநாட்டுல இருந்து காசு கொடுக்கிற மாமா உன்னை நடத்த கூடாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க.
ஆமென். ஆமென். நான் ஒரு வெளிநாட்டு குடும்பம் பல வருஷங்களுக்கு முன்னாலயா, இப்ப இல்ல, பல வருஷங்களுக்கு முன்னாடி போன்கள் இல்லாத காலத்துல பெரிய நாட்டில இருந்து ஒரு குடும்பம் திடீரென்று சொந்தக்கார வீட்டு வந்துட்டான். சொந்தக்கார வீட்டுல வரும்பொழுது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வெளுக்கிட்டு கேட்டுக்கு வர போறாங்க. சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. இப்ப என்ன செய்யறது? அந்த காலத்துல வெளிநாட்டில இருந்து வந்தாங்கண்டா எவ்வளவு கிடைக்கும்? அப்போ அவங்க சரி சரி வாங்க வாங்க. அந்த தாய் என்ன செய்தால் உள்ள கூப்பிட்டான். இப்ப புருஷன் பிள்ளைலாம் ஜோதிச்சு கொண்டு பைபிளோட நிக்கிறோம், சேர்ச்சு தொடங்க போகுது. இப்ப தாய் சொன்ன இருத்தி போட்டு புருஷனையும் பிள்ளைகளையும் பார்த்து சொன்னாலா, நீங்க கதிண்டு போங்க சேர்ச்சுக்கு, நான் ஓடி வரேன் பின்னுக்கு பார்த்துட்டு என்று சொல்லி புருஷனை பஞ்சாதிய புருஷனை பிள்ளைகளை சேர்ச்சுக்கு அனுப்பிட்டு இவள் என்ன செய்தாலும் அந்த வந்த வெளிநாட்டுக்காரர்களை ஒரு பொம்பளையை கொண்டு போய் வீட்டு அறையெல்லாம் காட்டி, இதுக்குள்ள தேத்தனி வைக்கலாம், இதுக்குள்ள இந்த சாமான் கிடக்கு, இந்த பாத்ரூம் கிடக்கு, டாய்லெட் கிடக்குது, கோவிச்சு கொள்ளாதேங்க, ஆராதனையை முடிச்சுட்டு வாரேன். ஆமென். கையா சேர்த்து சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஐயா, ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல வெளிநாட்டுக்காரன் இருக்க முடியாது. இருக்கத்தான் வேணும். ஆனால் இன்றைக்கு என்ற ஆண்டவற்ற வீட்டுல நான் நிக்க வேண்டும். அதுதான் வைராக்கியம். அதுதான் நீதிமான். நான் பாய்வேன். ஆட்டோவில் இருந்த ஆண்டவருக்காக, என்ற பரிசுத்தத்திற்காக, என்ற அபிஷேகத்திற்காக எதையும் அர்ப்பணிக்க நான் ஆயத்தம். ஆனா இன்றைக்கு சாப்பிட்டுட்டு கை கழுவுற மாதிரி எத்தனை அக்கிரமங்கள், எத்தனை வேஷங்கள், எத்தனை மாயங்கள். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தெய்வம் அசைவாடி கொண்டே இருக்கிறார், கர்த்தர் பேசிக் கொண்டே இருக்கிறார். கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லுவார், காதுள்ளவன் கேட்க கடவான். மூன்றாவது கடைசி தொன்மார்க்கன் யார்? முதலாவது படுக்கில் அக்கிரமத்தை யோசிப்பான், இரண்டாவது நல்லதல்லாத வழியிலே அவன் நிலைத்து நிற்பான், மூன்றாவது அந்த பகுதியை வாசிங்க 36 பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். இதை நான் இரண்டாவது பகுதியிலே கூட சொல்லிட்டேன், நீ நான் மெனக்கெட போவதில்லை. இந்த செய்திக்கு சாலமோனை நான் உதாரணமாய் சொன்னேன். அவன் முதலாவது படுக்கும் பொழுது நீதிமானாய் படுத்தான். இரண்டாவது நீதிமானாக இருந்து தன்னுடைய மனைவியையே குடிபெயரத்தக்கதாக தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை சரியாக கொடுத்தான். மூன்றாவது நாங்கள் சாலமோனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது பொல்லாத காரியங்கள் வந்தது, தீய காரியங்கள் வந்தது, தேவன் வெறுக்கிற பாவங்களை செய்ய தொடங்கினான். எல்லாரும் சொல்லுவாங்க, தாவீது 5 கட்டினவர், சாலமோன் 1000 கட்டினவர், அப்படி அப்படி. நாங்களே கட்டக்கூடாது. நீங்க ஒன்றை புரிஞ்சுக்கொள்ள, உனக்கு கர்த்தர் சொல்லவே இல்லை. அவனவன் ராஜாவா இருந்தோன, திண்டோன, கொளுத்தோன, ஆமென் சொல்லுங்க. சாப்பாடு இல்லாத நேரம் இருக்கிற குடும்பமே போதும் என்று இருந்தான். ஆனா கொஞ்சம் புடிபட அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தினேசுக்கு எத்தனை வயசு? 33. அருமத்துறனைக்கு 64 வயசு. பெரியனைக்கு 54 வயசு, 64 வயசு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா இன்றைக்கு நினைப்புல பாருங்க, ஒரு சும்மா ஒரு சேவ் எடுத்து போட்டு ஒரு நல்ல ஒரு சர்டன் அவசரம் போட்டு உள்ளுக்கு விட்டோன்னு ஏதோ தாங்க ஒரு குமரன் என்ற நினைப்பு என்னட்டு வந்த இயக்கம் செல் அடிக்கல. நான் சாமனை கட்டி இழுத்து கொண்டு போறேன், 63 ஒரு இடத்துல நிக்கிறான் சாமன். அவன் சொல்லுங்க, அதுக்குள்ள நான் கர்த்தர் காப்பாத்தி கொண்டு வந்து இப்போ ஒரு பிரச்சனை விட்டோன்னு இப்ப பவானி அவருக்கு என்னவா தெரியுது? கிழவி, குண்டு. நினைப்பொண்ட 36 வயசு படியான. இந்த நினைப்பு யாருக்கு வந்துட்டது? சாலமோனுக்கு வந்துட்டது. கல்யாணங்களை கட்ட தொடங்கினான், வீடுகளை கட்ட தொடங்கினான், ஏமாத்த தொடங்கினான், அடிபடி தொடங்கினான். இதெல்லாம் நடக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அதை வாசிச்சு முடிக்கிறேன். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 9வது வசனம். 1 ராஜாக்கள் 11:9. அல்லேலூயா. கடைசியா வாசிக்கிற வசனம் 11:9. 1 ராஜாக்கள். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தோம். அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி
அவர் கற்பித்ததை கைக்கொள்ள அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமல் போனான். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய நித்திரையிலே ஆண்டவரை கண்டவன், நித்திரையில் ஆண்டவற்ற தரிசனத்தை பெற்றவன், ஆண்டவற்ற உடன்படிக்கை பட்டிக்காக தன் மனைவியின் இடத்தையே மாற்றினவன். ஒரு கட்டம் பெறும் பொழுது 2 தரம் ஆண்டவர் பேசுகிறார். சாலமோன் செய்யாதே அப்பா, இந்த அக்கிரமத்தை விட்டு திரும்பப்பா. என்ன கவனிங்க, தயவு செய்து பைபிள் பார்க்க வேணாம். மனம் திரும்பையா, மனம் திரும்பையா, மனம் திரும்பையா என்று கர்த்தர் அழைச்ச பொழுது அவன் என்ன செய்கிறான்? இல்ல இல்ல, நான் விக்கிரகங்களை வழிபடுவேன், என்ற மனைவிமாருக்காக, என்ற பிள்ளைகளுக்காக நான் செய்ய வேண்டியதை செய்வேன் என்று சொன்ன பொழுது, வீட்டில் போய் படிங்க, 11ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ராஜ்யத்தை நான் உன்னை விட்டு புடுங்குவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. புடுங்குவேன். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, கர்த்தர் சரீர சுகத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். கையெத்தி சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த 45 வயசுலயும் இந்த 110 கிலோவோட ஆண்டவற்ற ஊழியத்தை செய்ய கர்த்தர் பலத்தை கொடுத்திருக்கிறார். அவற்றை இரக்கம் விலகவில்லை. ஆமென் சொல்லுங்க. அத நினைச்சிட்டு ஊரூரா சுத்தி கொளுத்த மாடு மாறி தெரிஞ்சால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? பிடுங்குவே. சுகர் வரும், கொலஸ்ட்ரால் வரும், இதய பலவீனம் வரும், கிட்னி, அதுக்காக வருத்தம் பாரவன் எல்லாம் கர்த்தர் புடுங்கினவன் என்று நான் சொல்லல. சில காரியங்கள் கர்த்தர் நன்மைக்கு அனுமதிக்கிறார், ஆனால் பல காரியங்கள் பிடுங்குகிறார். ஆமென் சொல்லுங்க. 100க்கு 10 பேருக்கு தான் நன்மைக்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். ஜோபுவை போல 100க்கு 90 பேர் இன்றைக்கு துன்பப்படுறதுக்கு காரணம் மனம் திரும்பாதது, மனம் திரும்பாதது, மனம் திரும்பாதது, மனம் திரும்பாதது, மனம் திரும்பாதது. கண்களை கட்டுப்படுத்து, வாயை கட்டுப்படுத்து, சரீரத்தை கட்டுப்படுத்து. நீ கட்டுப்படுத்தாட்டில் கர்த்தர் கட்டுப்படுத்துவார், கர்த்தர் கட்டுப்படுத்துவார். அது ரொம்ப சிரமமா இருக்கும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். நீதிமானாய் இவர் அழைக்கிறார். துன்மார்க்க ஜீவியத்திலிருந்து நீதிமானாய் கர்த்தர் அழைக்கிறார். எழுந்து நின்று கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயா? தேவ சமூகத்தில் உன்னை அர்ப்பணிப்பாயா? எழுந்து நின்று எல்லாரும் சேர்ந்து எசேக்கியேல் 33:11 வாசித்து இறுதி ஜெப வேளைக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். எழுந்து நின்று எசேக்கியேல் 33:11. ஹல்லேலூயா. எல்லாரும் முன்னுக்கு வந்து அந்த பைபிள் வசனத்தை வாசிச்சு ஜெபிப்போம். ஆமென். எல்லாரும் முன்னுக்கு வாங்க. தம்பி வீடியோக்களை நிப்பாட்டுங்க. இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வாரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.